ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம காட்டிலேருந்து விளைவிச்ச நெல் இருக்குது. ஸோ 8 மூட்டை போட்டிருக்கிறோம். நம்ம காட்டிலேயே விளைவிச்சு நாமளே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இப்போ என்ன அந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நெல் வந்து இப்போ ஊற போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் ஊற போட்டுருவோம். ஊற போட்டதுக்கப்புறம் எடுத்து கொப்பரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ கொப்பரையில் வேக வச்சு கொட்டி ஒரு 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மில்லில் கொண்டு போய் போட்டு அரிசியாக மாற்றிடுவோம். நெல் தனியாக, இந்த தவிடு தனியாக, நெல் தனியாக, அரிசி தனியாக வந்து. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம 8 மூட்டை நெல்லை வந்து பண்ணையில் கொண்டு போகிறோம். தாத்தா பாட்டி மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நானும் அப்படியே அதில் ஐக்கியமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. டக்குன்னு மில்லில் ஓட்டால் டக்குன்னு வேலையாயிடும். நாமளே பண்ணி நாமளே சாப்பிட்றோம். ரொம்ப சிரமமான ஒரு வேலை. ஸோ நிறைய பேர் அதனால இந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால இப்போது தாத்தா பாட்டிக்குங்காட்டி அவங்க ஹெல்ப்பில் அப்படியே சப்போர்ட்டில் நானும் அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க இருக்க வரைக்கும் இந்த பாரம்பரியம் மாறாமல் அந்த ஒர்க்கில் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பண்ணையில் இருக்கிறத ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊறிடுச்சு. ஊறினதை எடுத்து நம்ம கொப்பரையில் போட்டு கொண்டு வேகி போகிறோம். அந்த சின்னது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை போட்டு நம்ம தண்ணி 2 தடவை ஊற்றிட்டு அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லா ஆவியில் வெந்துடும். நெல் வைக்கிற பாட்டி, ஸோ எங்கள் பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ நெல் பிடிக்கும். ஸோ அந்த நெல்லை தான் வந்து இப்போது போட்டாச்சு. 24 ஹவர்ஸு ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டோம். இது ஃபுல்லாக வெந்துருச்சா ஐயா? வெந்துருச்சு. சரி, வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்குறது? வெந்துச்சு, ஆகி வந்து எடுத்து போட்ட வேண்டியது. சுற்றி பக்கம் ஆகி வருவான்னு. ஆமாம். ஸோ மக்கள் இங்கே இது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வரும்னு ஒரு அரை மணி நேரம் வேகணுமாயா? ஸோ அரை மணி நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுற்றி ஏகாலம் ஆவி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெல் வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது ட்ரை கண்டிஷன் பெரிய இது மாதிரி தான் வந்து நெல் வந்து தொலைவணும். அப்படி தொலைவனது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து உள் நெல் மேலேயும் மேல் நெல் உள்ளேயும் போவேன். அந்த ஹீட்டு குறைஞ்சி நல்லா கூலிங் ஆயிரும் 2 நாள். ஸோ அந்த வெந்ததெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா வெந்து போன நெல்லெல்லாம் கொண்டு நம்ம ரைஸ் மில்லில் போட்டு நேர் வந்து அந்த மேலே இருக்கிற உம்மி தனியாகவும் நெல் தனியாகவும் எடுத்துடலாம். அது நம்ம மாட்டுக்கு போட்டு தவிட போட்டுக்கலாம் மாட்டுக்கு. அப்புறம் நம்ம அரிசி எப்பவும் போல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை சாப்பிட்றதுக்கு. போனால் ரொம்ப அதிக வெயிலில் போடக்கூடாது. என்ன ஆகுனா கொரோனா அதிகமாக வந்துட்டு நெல் அரிசி வந்து உடஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க. அதே மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னா கத்தாழை அறுத்து பார்த்து வந்துருக்குறோம். இதுக்குன்னா அந்த கொப்பரை இரும்பு கொப்பரில் வந்து நெல் வைக்கிறோம்ல, அது சாம்பல் பூசி வைக்கிறோம். அது என்ன கருகருன்னு ஆயிரு. இந்த கத்தாழையை போட்டு நம்ம விளக்கும் போது அந்த சாம்பல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம கொப்பரைக்கு நெல் வைக்கும்போது ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் வெள்ளையாக ஆயிரு. ஸோ அதுக்கு தான் அது வந்து அறுத்துட்டு போகிறப்போ. ஓகே மக்களே.
கத்தாழை நல்லா இது மாதிரி கொட்டி அதுக்கப்புறம் கொப்பரை வளர்க்க போகிறப்போ இல்லை பாருங்கள், இயற்கையோட ஒரு நீதியை 2 டைம் பாயில் பண்ணுறோம். நெல்லோட ஒரு டைம் பாயில் பண்ணி அதை நல்லா காய வச்சிடுறோம். காய வச்சு நம்ம வேணுங்கும் போது அதை வந்து நெல்லை வந்து அரிசியை கன்வெர்ட் பண்ணி அரிசியை நம்ம சாப்பாடாக மாற்றிக்கிறோம். ஸோ சாப்பாடு செய்யும்போது ஒரு பாயிலிங்கு, ஸோ நெல்லுலேருந்து அரிசியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அப்போ ஒரு பாயிலிங்கு. அந்த பாயில் பண்ணால் தான் நெல் தனியாகவும் அது தவிடு தனியாகவும் அரிசி தனியாகவும் வரும். அந்த அரிசி எடுத்து நம்ம 2வது டைம் பாயில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ இந்த அளவுக்கு கருன்னு இருக்குது மக்களே. இதைத்தான் வந்து எங்கள் பாட்டியும் அம்மாவும் வந்து இப்போது சும்மா விளக்குன்னு விளக்க போகிறாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், சும்மா அப்படியே பல ஆயிடுச்சு. எப்படி கருன்னு இருந்ததுன்னு. நெல் வேவிக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை விளக்குற வேலை தான். விளக்கிட்டாங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு துணியை போட்டு சுற்றி கட்டி வச்சுட்டா அடுத்ததாட்டி நம்ம எடுத்து நெல் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி இருக்கிற நெல்லை வந்து நம்ம வந்து நல்லா கூட்ட போகிறோம். புரியலாம்ல? இப்போ பாருங்க, நிலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த நிலம் பாருங்கள் எவ்வளோ காஞ்சி கிடக்குதுன்னு. ஸோ அதனால் நம்ம கூட்டி வச்சுக்க போகிறோம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வந்து இப்படி கூட்டி வச்சுட்டோம். அவ்வளோதான். கூட்டி வச்சு நம்ம மேலே வந்து சாக்கு பைக்கு பார்த்தீங்களா, அந்த சாக்கு பையை போட்டு மூடி வச்சிருவோன்னு. ஸோ சன்னு ஃபுல் வெயிலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கூட்டி இது மாதிரி வச்சுட்டு அடுத்தது ஒரு 4 மணிக்கு மேலே உடச்சிடுவோன்னு. இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ இறக்கனே இப்படி மேலே போனால் ஈஸியாக இருக்குது. சரிங்க.
கத்தி எல்லாம் இருக்குது, எடுத்தையா ஒன்றா? அது விடுங்க, கசி எடுத்துட்டு இதுக்காக வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே இப்படி அரிசி வந்து கொட்டுற அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நெல்லுலேருந்து உம்மி தனியாகவும் அரிசி தனியாக வந்துச்சு. ஸோ அது மாதிரி தேய்ச்சிட்டு தான் போகுது மிஷினு. அதனால் என்ன பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஆற போட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து அரிசி ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது. முக்கியமாக பூச்சி பிடிக்காமல் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஆற போட்டு வச்சிடறோம். எந்த பொருளாக இருந்தாலும் அரிசி வந்ததுக்கு ஆற போட்டு வைக்கிறோம். எல்லா போட்டையுமே ஆற போட்டு மிளகா போட்டு வச்சோம்னா பூச்சி பிடிக்காமல் இருக்குது. அப்படி அரிசி வந்து காய போட்டிருந்தா, காய போட்ட அரிசியை வந்து நாம் எடுத்து உள்ளே போகிறோம். நல்லா ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து காய வச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். பண்ணி